ஔவையார் விரதம்ன்ட்டு ஒரு விரதம் இருக்கும். சரி. அந்த விரதம் இருக்கும் பொழுது, அந்த அந்த விரதம் இருக்கிற அறைக்குள்ள பெண்கள் மட்டும் தான் அனுமதிக்கப்படுவார்கள். ம், ம். ஆண்கள் அந்த பூசையில கலந்து கொள்ள முடியாது. அந்த அந்த பூசை நடக்கும் அறைக்குள்ள நுழைய முடியாது. அந்த படையல் பொருட்களை கண்ணால கூட பார்க்கக்கூடாது. ஓ! இப்பவும் அது நடக்குது. தமிழ்நாட்டுல கிராமங்கள்லலாம் அந்த ஔவையார் விரதம் இருப்பாங்க. ஓ! அந்த விரதம். அதே மாதிரி திருவனந்தபுரம் போனீங்கன்னா, ம், அவங்க ஒரு நாள் பொங்கல் கொண்டாடுவாங்க. ம். நம்ம இந்த இந்த தைப்பொங்கல ஒட்டி இருக்காது. அவங்க சரி. ஒரு நாள் பொங்கல் கொண்டு வர்றாங்க. அந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரம் எவ்வளோ பெரிய ஊர். அந்த ஊர்ல ஒவ்வொரு தெருவுலயுமே வீட்ல எங்கெங்கெல்லாம் வீடு இருக்கிறோ வாசல்ல பொங்கல் வச்சிருப்பாங்க. ஓ! தெரு முழுவதும் அந்த அந்த நகரம் முழுவதுமே பொங்கல் பானை இருக்கும். பொங்கல் ம், ம். கொண்டாடுவார்கள். அப்படி கொண்டாடும்போது, ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் இருக்குது. ம். அந்த கோயிலுக்குள்ள 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஆண்கள் அனுமதியே கிடையாது. ஓ! பெண்கள் மட்டும் தான் பூஜை செய்யணும். பெண்கள் மட்டும் தான் இருக்கணும். 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆண்கள் உள்ள கிடையாது. ம், ம். முழுக்க முழுக்க பெண்களாவே நடக்கக்கூடிய பூசை. ம்ஹ்ம். இத ஐயப்பன் ஒரு இத தவிர, அதுவும் குறிப்பிட்ட காலத்துல இருக்கிற குறிப்பிட்ட பெண்களும் குறிப்பிட்ட காலம் தான் சொல்லியிருக்குதே தவிர, எந்த இதில எந்த வழிமுறைகளையா, எந்த பூசையில பெண்கள் அனுமதிக்கப்படவில்லைன்னு எங்கேயாவது இருக்குதா இந்து மதத்தில? ம், ம். ஆனா, ஆண்கள் அனுமதிக்கப்படாத பூசைகள் இருக்கின்றன. ம். நடைமுறையில இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. வீடுகள்லயும் நடந்துகிட்டு கொண்டிருக்கிறது. திருவனந்தபுரம் மாதிரி பெரிய நகரங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றது.